ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக் வித் குட்டிலிங்க எப்பவும் போல ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. பலாக்கொட்டையில வடை செய்ய போறோங்க. இந்த பலாப்பழம் சீசன் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி பலாக்கொட்டை கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, வித்தியாசமானதா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு தெரியலங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சேவ்ல போட்டுட்டு செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து சோம்பு, பச்சை மிளகா, வரமிளகாங்க, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு எடுத்துருக்கோங்க. இது எல்லாமே வந்து கோர்ஸா தண்ணி இல்லாம அப்படியே சும்மா அரைச்சிக்கிறோங்க. இப்போ வந்து நான் பலாக்கொட்டையை வந்து வேக வச்சு வச்சிருக்கேங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து ரொம்ப மசியெல்லாம் போட்டு அரைச்சிடக்கூடாதுங்க. அரைச்சதுன்னா நம்ம எண்ணெயில போடுறப்போ அது வந்து கலண்டு வந்துருங்க. அதனால நீங்க கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா அரைச்சிட்டேங்க. இப்போ அது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. இது கையில் பிடிக்க வராதுங்க. அதனால கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிக்க வருங்க. கையில் தண்ணி நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு மெதுவடைக்கு உருட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை வந்துருங்க. இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள், எண்ணெயில் பிரியாமல் வந்ததுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா வந்து அரிசி மாவில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்து செய்யுங்க. நான் வந்து அரிசி மாவில் கோட்டிங் கொடுத்து தான் செய்கிறேங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சும்மா அரிசி மாவில் அப்படியே மேலே லைட்டில் ஒரு ஜென்டிலாக ஒரு கோட்டிங் கொடுத்துங்க. அதை நம்ம மசால் வடை தட்டி போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தட்டி போட்டிங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் அந்த பலாக்கொட்டையோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க. அப்படி அது ஒரு சாப்பிட்டா தான் அதோட சுவை தெரியுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே, முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, சீசன் முடியறதுக்குள்ளே பலாக்கொட்டையில் வந்து இந்த வடை செஞ்சு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பாண்ட் ஆக கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடல மாவு கூட கலந்துக்கலாங்க. அரிசி மாவு போட்டு நம்ம செய்கிறப்போ மேலே இன்னும் நல்ல கிறிஸ்பாயிடுங்க. இந்த வடை வந்து சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு கொடுங்க. மழை சமயம் வர இப்போ இருக்கு இல்லைங்களா, அதனால் பலாக்கொட்டையை வீண் பண்ணாமல் இது மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவில் போட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா அவசியம் வந்து கமெண்ட்ஸ்லேயும் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒன்று வந்து இது பண்ணி காட்டுறேன். மேலே வந்து நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகுங்க. அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்குங்க. ரசம் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் 2 இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்குங்க. அவ்வளோ வந்து சூப்பர் ரெசிபியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.